Hi friends, கற்பம் கற்பிப்போம்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா தி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் இன் தமிழ் செப்டம்பர் 4 பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள். ஜென்ரல் ராவத் புஷஸ் ஃபார் குவாட் சேடியஸ் காஸ் பாகிஸ்தான் அகெயின்ஸ்ட் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் இந்தியா சைனா டென்ஷன். ஓகேவா? ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது யார் சொல்கிறா, சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஓகேவா, பிபின் ராவத் அப்படிங்கிறவங்க தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, குவாட் QUAD அப்படின்னா என்ன, சுற்றுச்சுவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எதை சுற்றி அப்படின்னா, இந்தியன் ஓஷனை சுற்றி அதை சுற்றி வட்டாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, எதனால் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட பாகிஸ்தான் சைனா நம்மளோட அந்த டென்ஷன் ரெண்டாவதுல. ஸோ அதனால் நம்ம பிளேஸ்க்கு நம்ம ஒரு சுற்றி ஒரு சோர் மாதிரி எழுப்பிட்டோன்னா ஸோ நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அத்துமீறி உள்ளே வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் பாருங்கள், இந்தியா வாண்ட்ஸ் த குவாட் டு பி கம் டு சிஸ்டம் டு என்ஷூர் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன். FON அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. தென் FONOPS ஓகே அப்படின்னா என்ன, ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு. ஓகே, ஸோ எதை சுற்றி, இந்தியன் ஓஷன் அண்ட் அரௌண்ட் அதை சுற்றி அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கா, சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சொல்லியிருக்காங்க. ஓகே, அது யார், பிபின் ராவத் அப்படிங்க. ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள், த்ரெட் ஆஃப் கம்பைன் சேலஞ்ச் ஃப்ரம் பாகிஸ்தான் அண்ட் சைனா ஆர் டூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காஷன் பாகிஸ்தான் அகெயின்ஸ்ட் டேக்கிங் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் த டென்ஷன் வித் சைனா. ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் ஸோ ஒரு சுற்றுச்சுவர் மாதிரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், இந்தியா இஸ் டு பெஸ்ட் பிளேஸ் டு இன்வெஸ்ட் சேம் மோடி. ஓகேவா? ஸோ மோடி வந்து சொல்லியிருக்காங்க பெஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் பாருங்கள், ரிலீஃப் ஃபார் பாரோவர்ஸ் இன் மொரட்டோரியம் கேஸ். ஓகே, மொரட்டோரியம் கேஸ் அப்படின்னா என்னென்னா, இது கடனை வந்து கொஞ்ச நாள் கழித்து நீடிப்பு அவகாசம் வந்து நீடிச்சிருக்காங்க. ஓகே, 2 இயர்ஸ் வந்து நீடிச்சிருக்காங்க. ஸோ வந்து வாங்கின கடனாளிக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், இந்த கோவிட் டைம்லலாம் ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வர்ற வரைக்கும் பேங்க்ஸ் வந்து எந்த இதுவும் வந்து வாங்கக்கூடாது, NPA நான் பெர்ஃபார்மிங் அசட்டுக்கு எந்த இதுவும் டிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் பாருங்கள், அஸ்ஸாம் ரிஃபல்ஸ் ஆஸ்க் டு ஷிஃப்ட் பேஸ் ஃப்ரம் ஐஸ்வாலா. ஓகேவா? அஸ்ஸாம் ரிஃபல்ஸ் வந்து எங்கேருந்து எங்கே மாறுதுன்னா, ஐஸ்வாலேருந்து சோக்வாங்ஸ்வாக் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து மாறுது. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. தென் CISF chalks out safety plan for its personal and commuters. Entry to be dissolved if the number of passengers exceeds limit. ஓகேவா? ஸோ வந்து CISFனா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஓகேவா? அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். SOPனா ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ வந்து பர்சனலாக உள்ளவங்கள சேஃப்டி பிளானுக்காக செக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அளவு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் பாசஞ்சர்ஸை தான் வந்து அலோவ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி என்ட்ரிலே இது பண்ணியிருந்தாங்க, ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ பாருங்கள், செக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா மெட்ரோ ஸ்டேஷனில். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் கேக்லாட் ரிவ்யூஸ் இன்ஸ்டலேஷன் ஆஃப் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இன் கிளஸ்டர் அண்ட் DDC பஸ்ஸஸ். ஓகேவா? ஸோ வந்து கேக்லாட் அப்படிங்கிறவங்க யாருன்னா, டெல்லி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். ஓகேவா? கைலாஷ் கேக்லாட். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு காமன் சென்டர்ஸ்லாம் வந்து பஸ்ஸஸ் அந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து நிறைய இதை வந்து வைக்க போகிறாங்க. என்ன, CCTV கேமராஸ் வைக்க போகிறாங்க. அப்புறம் வந்து பேனிக் பட்டன் அப்படிங்கிற விஷயம், ஏதாவது அலாரம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பட்டன் கிளிக் பண்ணால் போலீஸ் வர்ற மாதிரி பேனிக் பட்டன். அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் லொக்கேட்டர் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் எல்லா பஸ்லையும் வைக்க போகிறாங்க. காமன் பிளேஸ்லாம் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வரவேற்கத்தக்கது தான். தென் பாருங்கள், HC allows breath analyzer test via tube process for air traffic controllers. Machine once used on a person won't be reused before 2 hours. ஓகேவா? 12 hours. ஓகே, ஸோ வந்து பிரீத் அனலைசர் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து போகன் படத்தில் கூட பார்த்துக்கலாம், நம்ம அனுஷ்காவுக்கு வந்து இது டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த ஒரு இது மாதிரி பைப் மாதிரி வச்சு. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு 12 மணி நேரம் கழித்து தான் அடுத்தவங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும். ஸோ உடனே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் DGMS மெடிக்கல் போர்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன், ஒன் மிஷின் ஒன்ஸ் யூஸ்ட் டு டெஸ்ட் பர்சன் ஷேல் நாட் பி ரீயூஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 12 ஹவர்ஸ். ஓகே, DGMSனா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ். ஓகேவா? தென் இது வந்து எதுக்காக இது பண்ணுறாங்க,
டிடெக்டிங் ஆல்கஹால் இன் a breath of person ஓகேவா. ஸோ எவ்வளோ அவங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்கு. தென் வந்து அப்படி நீங்கள் இது 12 hours யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் உங்களுக்கு மாட்டினுச்சுன்னா நீங்கள் வந்து பிளட்டை டெஸ்ட் பண்ணுங்கள், யூரின் அல்லது ஏதாவது ப்ராக்டிக்கலாக வேறு ஏதாவது ப்ரொஃபஷன்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. வாங்க எடிட்டோரியல் பேஜ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எ பாலிட்டிக்ஸ் ஆஃப் அவாய்டன்ஸ் தட் மஸ்ட் பி questioned. The dropping of questionnaire which helps the government feel the nation plus goes against the grain of democracy. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஷின் ஹார் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து பார்லிமெண்ட் செஷன் வந்து மான்சூன் செஷன் வந்து September 14 நடக்க போகுது. ஸோ வந்து பார்லிமெண்ட் செஷனில் 1 hour வந்து கொஷின் செஷன் இதுக்கு முன்னாடி ஓகே 1 hour வந்து கொஷின் செஷன் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேவா. ஸோ வந்து ஃபார் கம்மிங் செஷனில் வந்து கம்மிங் செஷனில் பார்லிமெண்ட்டில் வந்து நோ கொஷின் ஹார் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து டெமோக்ரஸியில் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுன்னா டெமோக்ரஸியை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ரெஸ்பான்சிபிள் லெஜிஸ்லேச்சருக்கு எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து இந்த இப்போ ஒவ்வொரு லெஜிஸ்லேச்சரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து லெஜிஸ்லேச்சர் ஃபங்க்ஷன் இன்க்ளூட்ஸ் லா மேக்கிங், கண்ட்ரோலிங் த நேஷனல் ஃபினான்ஸ், அப்ராப்ரியேட் டாக்ஸேஷன் ப்ரப்போசல்ஸ் அண்ட் டிஸ்கஷன் ஆஃப் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கன்சர்ன். ஓகேவா. ஸோ வந்து என்னென்னா லா மேக் பண்ணுறது, ஃபினான்ஸில் உள்ள விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் உள்ள அதை வந்து பப்ளிக்கில் உள்ள பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணுறது, தென் டாக்ஸேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது இந்த பார்லிமெண்ட்டில் லெஜிஸ்லேச்சர் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து இது வந்து என்னென்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் டெய்லி பீரியாடிக்கலி, அப்புறம் எப்பப்போ நடக்குதோ அப்போ, கவர் கொஸ்டின்ஸு, அட்ஜார்ன்மெண்ட்டு, காலிங் அட்டென்ஷன், ஹாஃப் ஹவர் டிஸ்கஷன், மோஷன் ஆஃப் நோ கான்ஃபிடென்ஸு, கொஸ்டின் ஆஃப் ப்ரிவிலேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொரு இதுலேயும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து இதில் வந்து வேறு என்ன இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா இப்போ வந்து இதில் வந்து என்னென்னா இப்போது நோ கொஷின் ஹார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி தானே. நோ கொஷின் ஹார் அப்படின்னு சொன்னதுனால இதில் வந்து என்னென்னா கொஷின் ஹார் வந்து டிவைடட் பை டைப்ஸ் வந்து 2 types. ஓகேவா. ஒன்று வந்து ஸ்டாடு, இன்னொன்று வந்து அன்ஸ்டாடு. ஓகேவா. என்னது ஸ்டாடு, இன்னொன்று வந்து அன்ஸ்டாடு. ஓகே. ஸோ எதுக்கு ஒய் நோ கொஷின் ஹார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் எழுப்பியிருக்கு. ஏன்னா பேண்டமிக் ரீசன்னால் வந்து நிறைய இப்போ கொஷின் ஹார்னா ஒருத்தவங்க டிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அப்போசிஷன் நடக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயத்துல ஒருவேளை யாருக்காவது டிசீஸ் இருந்தால் கூட ஆக்சுவலாக செக் பண்ணிட்டு தான் உள்ளேயே போவாங்க. ஓகேவா. பார்லிமெண்ட்லேயே வந்து இதுக்கு முன்னாடியே வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, செஷனில் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எதுக்கும் ஒரு ப்ரிகாஷனுக்காக வந்து அந்த கொஷின் ஹார் வந்து வேண்டாம். ஸோ இதனால் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிற வந்து COVID-19 பேண்டமிக்னால வந்து கொஷின் ஹார் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து என்ன அலோவ் பண்ணியிருக்காங்க, ஸ்டாடு அன்ஸ்டாடு. ஸ்டாடுனா நம்ம வந்து அந்த டைம்லேயே கேட்டு அந்த டைமுக்கு ஆன்சர் பண்ணி அதுக்கு அப்போசிஷன் பேசலாம். ஓகே. ஆனால் ஆன்சர்னா ரிட்டன் டாக்குமெண்ட் ஹேண்ட் இப்போ ஒரு கொஷின் அவங்க கேட்குறாங்க, காமனான ஒரு கொஷின் கேட்கணும். ஸோ அந்த கொஷினுக்கு வந்து அவங்க ரிட்டன் டாக்குமெண்ட் எழுதி பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து திருப்பி அவங்க பதில் சொல்லி திருப்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகாது. ஓகேவா. ஸோ இது ஒரு மைனஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னென்னா நமக்கு வந்து இப்போ ஸ்டாடு கொஷினை நம்ம பார்லிமெண்ட்டில் நடக்கிறத வந்து நம்ம ராஜ்யசபா டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாதனால நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ட்ராப் தான் இது ஒரு ட்ராப். நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, என்ன அப்போசிஷன் இருக்குங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்போசிஷன் லீடர்ஸ் வந்து சொல்லும்போது ஓகே இந்த பாயிண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற நம்ம யோசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸு. பட் இது வந்து ஸ்டாடு கொஷின் எடுத்ததுனால நமக்கு அது ஒரு அன்சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஓகேவா. தென் வந்து இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த ஒரு பார்லிமெண்ட் நடக்கும்போது என்னெல்லாம் நமக்கு தெரியும்னா கவர்மெண்ட் ஆக்டிவிட்டி தெரியும், ஃபாரின் ரிலேஷன்ஷிப்பு, டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ நம்மளோட நேஷனோட பப்ளிக் வியூ வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து இப்போது அதாவது கொஷின் ஹாரில் வந்து கொஷின் கேட்காங்கன்னு வச்சுக்கோங்க. கொஷின் கேட்கும் போது என்ன ஆகும்னா அதை வந்து இப்போ ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ வைடர் டிஃபெக்ட்ஸ் ஆகும், இன்கொயர் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஷின் மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா அதான் நம்ம திருப்பி ஆன்சர் பண்ண அப்போசிஷன் லீடர்ஸ் கேட்டால் தானே திருப்பி ஒரு கொஷின் இன்னொரு கொஷின் வர அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் வந்து என்னென்னா இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஸ்டார்டு கொஷின்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து பர்பஸ் என்னென்னா எக்ஸ்ப்ளோர் த இன்டென்ட். ஓகேவா. தென் வந்து அலிகேட் அண்ட் இல்லிகேட் ப்ரொசீஜர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து கொஷின் ஹார் வந்து ட்ராப் பண்ணது வந்து ஒரு அது ஒரு பேடான விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் அடுத்த எடிட்டோரியல் பாருங்கள். மைண்ட் த கேப் இன் இந்தியாஸ்
healthcare digital plus ஓகேவா push. While the digitization healthcare data could help what many Indian faces or understand issues in the health sector ஓகேவா. ஸோ வந்து இது என்னென்னா நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மினிஸ்டர் ஓகேவா. ஸோ வந்து இது எதுக்காக எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இது இருக்குது. ஸோ வந்து இதோட டீட்டெயில் என்ன நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன். ஓகே, இதை பற்றி ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம். ஒரு ஹெல்த் ஐடி கொடுப்பாங்க. அந்த ஹெல்த் ஐடி வந்து நம்ம எப்போனாலும் கொண்டு போகலாம். ஸோ கொண்டு போகும்போது நம்மளோட டேட்டா ஃபுல்லாக அதில் இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே போனோன்னா நம்ம ஒரு சாதாரண காய்ச்சலில் போனால் கூட அதை பற்றி நமக்கு டீட்டெயில் நம்ம அடுத்து முன்னாடி என்ன எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டிஜிட்டல் ஐடி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட நிறைய ட்ராபேக்ஸ் கூட நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டிஜிட்டல் ஐடியை வச்சு நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் வந்து லாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய எடிட்டோரியலில் பார்த்தோம். ஸோ வந்து அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷனில் வந்து நேஷனல் ஹெல்த் ஐடி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா ரெபாசிட்ரி. ஓகே, ஸோ ரெபாசிட்ரி ஆஃப் ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபோ ஆஃப் ஏ பர்சன். ஓகே, ரெபாசிட்ரி வந்து சேவ் பண்ண ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ். ஓகேவா. ஸோ ஒரு பர்சனோட ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து அதில் சேவ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கண்டெக்ஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச்சில் வந்து இந்த NTHM பற்றி PM பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நேஷனல் ஹெல்த் ஐடி அப்படிங்கிறத பற்றி அவங்க சொன்னாங்க. ஸோ வந்து இதோட ரூட் எப்போனா நித்தி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணது 2018 வந்து இந்த ப்ரொபோசல்ஸ் வந்துச்சு. இதோட வேயத்தளம்ங்கிறது 2008 நித்தி ஆயோக் தான் கொண்டு வந்திருக்காங்க. தென் இது வந்து என்னென்னா இது வந்து சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசமாக கொண்டு வரணும். ஸோ ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு ஐடி யூசர் யூனிக் ஐடென்டிஃபை பார்ட்டிசிபேட்டிங் ஐடி அப்படிங்கிற மாதிரி இதில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து என்னென்னா இந்த NHA ஓகே நேஷ்னல் ஹெல்த் அந்த ஆக்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் ஒவ்வொரு ரெக்கார்டு வந்து டிஜிட்டலாக அவைலபிள் இருக்கணும். ஸோ அந்த ஹெல்த் ஐடியை வச்சு இப்போ ஒருத்தவங்க வந்து கன்சர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு இதை கன்சர்ன் பண்ணுறாங்க. இதனால வந்து நமக்கு என்ன நல்லது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேரியஸ் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேஸ்னால் இந்த டாக்டர் தான் ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்க வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம யாருனாலும் பார்க்கலாம், ஹெல்த் ஐடியா யாருனாலும் பார்க்கலாம். தென் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இதாகும். தென் இன்சூரன்ஸ் கம்பெனி இதனால் வந்து இதாகும். தென் ஆன்லைன் ஃபார்மசிஸ், தென் டெலிமெடிசன் ஃபர்ம்ஸ். ஓகே, டெலிமெடிசன்ஸ் ஃபர்மு இதில் வந்து இந்த ஐடியில் என்ன ஆகும் பேசிக் டீட்டெயில்ஸ் மொபைல் ஃபோன் ஆதார் நம்பர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டெலிமெடிசன் அப்படின்னா என்னென்னா நம்ம ஆன்லைன்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் டாக்டர்ஸ்ட்டை. ஸோ இந்த ஸ்டேட்டில் உள்ள டாக்டர்ஸை இல்லை பெஸ்ட் டாக்டர்ஸை கூட நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ். டெலிமெடிசன் ஃபர்ம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அட்வான்டேஜ் வந்து எல்லாருக்குமே அட்வான்டேஜ். டாக்டர்ஸ்க்கு அட்வான்டேஜ், ஹெல்த் பேஷண்ட்க்கு அட்வான்டேஜ், யாருனாலும் நீங்கள் எப்போனாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஷண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜ், ஹெல்த் கேர் ஃபெசிபிள்ஸ்க்கு அட்வான்டேஜ். ஸோ இந்த டேட்டா வந்து என்னென்னா நமக்கு வந்து இப்போ வந்து பர்சனல் ஹெல்த் டேட்டா வந்து ப்ரைமரி லெவலில் தான் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. ஆனால் வந்து இது வந்து ஹையர் லெவலுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஹை லெவல் ட்ரான்ஸ்மிட் ஆகணும், நியூமெரிக்கல் டேட்டா இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஹெல்த் கேர் ஃபெசிபிள்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு டயக்னோஸ் சென்டர்ஸ் வந்து நிறைய ஓப்பன் ஆகும். ஸோ லேப்ஸு, இண்டிவிஜுவல் ப்ராக்டிசஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து இது என்னென்னா டெலிமெடிசன் சப்போர்ட் பண்ணுறதா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இது மூலமாக வந்து என்னென்னா நம்ம வந்து டெலிமெடிசன்னால நம்ம ஈஸியாக வந்து இன்சூரன்ஸ் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் எல்லாமே முடிஞ்சிடும். ஓகேவா. ஸோ இன்சூரன்ஸ் கவர் வந்து நிறையா ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து கொண்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ டாக்டரை ரீச் பண்ணதும் நம்ம வந்து அவங்களே இந்த ஐடியா கொடுத்த போதும் அவங்களே எல்லாமே இது பண்ணிப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன இப்போ வந்து இந்த இதில் வந்து டேட்டா வந்து லீக்கேஜ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டேட்டா வந்து லீக்கேஜ் ஆகாது. ஏன்னா பர்சனல் உள்ளது அவங்கவுங்க ஆதார் கார்டு மாதிரி அவங்களோட இது தான். ஸோ வந்து எல்லாமே சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்டாஃப்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ வந்து இதனால் என்ன ஆகும்னா நிறைய இந்த சைபர் ஹைஜீன் அப்படிங்கிற ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா. ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வந்து இந்த மெசேஜ், கான்டாக்ட்ஸ், ஃபோட்டோஸ், ஆப்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும், செக்யூராக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த இதை வந்து இப்போது எல்லாமே ஆன்லைனில் பண்ணும்போது வந்து என்னென்ன ஆகும்னா இப்போ நிறைய ஸ்டாஃப்ஸ் ட்ரைனிங்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லெவல்ஸ் இதெல்லாம் வந்து கூட்டுவாங்க. ஸோ கூட்டும் போது காஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுங்கிற மாதிரி தான் இதில் ஒரு மைனஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, தென் should the age of marriage for women to be raised 21. ஓகேவா. ஸோ வந்து இது என்ன ஆர்டிக்கல்னா அதாவது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு, ஏஜ் ஆஃப் உமன் ஃபார் மேரேஜ் தான் இதோட இது. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது அதாவது மேரிட் ஒரு உமனுக்கு மேரிட் வந்து ரைட் ஏஜில் பண்ணால் மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக அந்த மேல்நியூட்ரிஷன் ஊட்டச்சத்தெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து எந்த ஒரு டெஃபிஷியன்சி இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னா டேட்டா வந்து பிஃபோர் 18 தான் வந்து மேரேஜ்
18+ வந்து மேரேஜ் ஏஜ்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஆஃப்டர் 21 அல்லது 21+ அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 26.8% உமன் வந்து 18 வயசுக்கு முன்னாடியே வந்து மேரிட் ஆகிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இப்படி இந்த மேரேஜ் 21க்கு அப்புறம் கொண்டு வந்ததுனால சைல்டு மேரேஜ் நடக்காதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. சைல்டு மேரேஜ் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சைல்டு மேரேஜ் நடக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து 18 வயசுக்கு முன்னாடி வந்து 26.8% உமன்ஸ் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் போது வந்து என்ன ஆகும்னா ஏர்லி மேரேஜ் பண்ணும் போது என்னென்னா ப்ரெக்னென்சி காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப ஹை ஆகுது. தென் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், அதாவது கரு இருக்கும் போதே, அதாவது குழந்தை உண்டாயிருக்கும் போதே வந்து இறக்குறாங்க, அந்த ரேட்டு ரொம்ப கூடுது. தென் ஐஎம்ஆர் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டு வந்து கூடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து எம்எம்ஆருங்கிறது வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் 1,00,000% 145 இது வந்து இறக்குறாங்க. அப்புறம் வந்து ஐஎம்ஆருக்கு வந்து 1000க்கு 30 குழந்தைகள் வந்து இறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து பிரிக்ஸ்லேயே வந்து ஹையஸ்ட் வந்து இந்தியா தான் ரொம்ப அதிகமாக அப்படி இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து அதிகமாக நடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் 50% உமன் வந்து ஏர்லி மேரேஜ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அனிமிக்காக இருக்காங்க. ஸோ வந்து இது வந்து பாஸ்ட் 20 இயர்ஸ் ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது அனிமிக்காக இருக்காங்க 18 இயர்ஸில் மேரேஜ் பண்ணும்போது அப்படின்னா. ஓகே, எதனால் வந்து ஏர்லி மேரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி கன்சர்னுக்காக, ஏன்னா பொன் குழந்தைங்கள் அந்த மாதிரி விஷயங்கள். தென் பாவர்ட்டி லெவல் 20%. தென் லிமிட்டட் ஆக்சஸ் டு எஜுகேஷன். ஓகே, 17.6 இயர்ஸில் வந்து ஒரு கேர்ள் வந்து 15 to 18 வந்து ஸ்கூல் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இது இல்லை, பண வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த லா, அதனால தான் வந்து இந்த லா வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இப்போ ஏஜ் ஆஃப் கேர்ள் வந்து லெஸ் எஜுகேட்டட் மாதுலிஸ்ட் மேன் இப்போ வீட்டிலே இருக்காங்க, கண்டிப்பாக 21 வயசு தான், கண்டிப்பாக படிக்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் இதெல்லாம் சும்மா அந்த கோவிட் பற்றி தான் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டண்டான விஷயம் எதுவும் இல்லை. தென் பாருங்கள், அசாட்ஸ் presides over meeting of key parliamentary group, opposition of demand restoration of question hour. ஸோ கொஸ்டின் ஹாரை வந்து திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் 5 CSIR labs got no money from technology transfer. ஓகே, CSR லேப் வந்து இந்த டெக்னாலஜி ஃபீஸ் வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் பாருங்கள், ஸ்டடி லிங்க்ஸ் ரைஸ் இன்டேக் டு டயபெட்டிஸ் ஓவர் 1 lakh இண்டிவிஜுவல் ஃப்ரம் 21 countries were observed over 9.5 years. ஓகேவா? ஸோ வந்து என்னென்னா நிறைய வந்து அரிசி சாப்பிட்றனால வந்து டயபெட்டிஸ் வந்து லீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதில் வந்து ஹையர் கன்சப்ஷன் ஆஃப் ஒயிட் ரைஸ் ரெகுலர்லி அசோசியேட் வித் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ். ஓகே, நிறைய ஒயிட் ரைஸ் இருக்கிறதுனால வந்து டயபெட்டிஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த நோட்ஸில் வந்து என்ன சொன்னால் டயபெட்டிஸ் கேரை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம வந்து நிறைய ஒயிட் ரைஸ் எடுத்தால் நிறைய ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் லெவல் வந்து அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சவுத் ஏஷியாவில் வந்து ஒயிட் ரைஸ் கன்சப்ஷன் வந்து 630 grams. ஓகே, அதே சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து 239 per day 239 கிராம் பெர் டே வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ரைஸ் இன்டேக் வந்து நிறைய சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்வேயில் வந்து இப்போ என்னென்னா நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பண்ணுறதுனால என்னென்னா நிறைய நம்ம டயபெட்டிஸ் லெவல் கூடும் போது என்ன ஆகும்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் ரொம்ப கம்மியாகும். அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸோட லெவல் வந்து கூடும். ஸோ அப்படி லெவல் கூடும் போது ஹைப்பர் இன்சுலினியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா கார்போஹைட்ரேட்ஸ் லெவல் கூடும் போது இன்சுலின் இது ஆகும்னா ஸோ வந்து கிளைக்கோஜன் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகும், கிளைக்கோஜன் வந்து குளுக்கோஸ் ஆகி நமக்கு எனர்ஜியாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஹைப்பர் இன்சுலின் என்ன பண்ணுவோம்னா நார்மல் பிளட் லெவல் சுகர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும். அப்போது வந்து பி-செல் வந்து ஃபெயிலியர் ஆகி டயபெட்டிஸ் வந்து அக்வயர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த டயபெட்டிஸை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ டயபெட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டயபெட்டிஸுங்கிறது நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இது வந்து இது வந்து கம்யூனிகபிள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட்ங்கிற மாதிரி இது வந்து கம்யூனிகபிளாக கிடையாது. ஸோ வந்து இது வந்து என்னென்னா பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணாதனால தான் இந்த டயபெட்டிஸ்ங்கிறதே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டைப் 1ங்கிறது ஜுவெனில் டயபெட்டிஸ் 14 to 16 இயர்ஸில் உள்ளவருக்கு சில பேருக்கு வருது. ஸோ அது வந்து என்னென்னா சஃபிஷியன்ட் இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதனால வந்து டயபெட்டிஸ் வருது. ஓகே, ஸோ டைப் 2 வந்து என்னென்னா இன்சுலினை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருப்பாங்களா, ஸோ அது வந்து டைப் 2. டைப் 3 வந்து கெஸ்டேஷன் டயபெட்டிஸ். ஓகே, அது வந்து ப்ரெக்னன்சி பீரியடில் நடக்கும்.
வரும். ஸோ அது ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் இதாயிடும், சால்வ் ஆயிடும். ஓகே, ஸோ டயபெட்டிஸ் வந்து எதனால் அஃபெக்ட் ஆகும்னா ஐஸு, நர்வஸ் சிஸ்டம், பிளட் வெசல்ஸு, ஹார்ட்டு, கிட்னி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தென் பாருங்கள், கிளாஸ் இன் செக்குலர் மேரேஜ் லா வயலேட்ஸ் ரைட் டு ப்ரைவசி சேஃப் ப்ளே. ஓகேவா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ வந்து என்னென்னா செக்குலர் மேரேஜ், அதாவது இன்டர்காஸ்ட் மேரேஜ். ஸோ வந்து செக்ஷன் 6 படி வந்து என்னென்னா, அதாவது இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த செக்குலர் மேரேஜுங்கிறது இன்டர்காஸ்ட் மேரேஜ், ஓகே, லவ் மேரேஜ் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ வந்து இது என்னென்னா ஒரு இன்டென்ட் டு ஹெல்ப் கன்சிஸ்டிங் அடல்ட்ஸ் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் ரிலிஜியன் கேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ செக்ஷன் 6 படி அவங்க என்ன சொல்லணும்னா 30 days வந்து அவங்க வந்து கப்பல்ஸ் வந்து அவங்களோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அவங்களோட டீட்டெயில்ஸ் பற்றி அட்ரஸ் டீட்டெயில்ஸ், பேரண்ட்ஸோட நேமு, ஆக்குபேஷன் நேமு, ஏஜ், டேட் ஆஃப் பர்த், பின்கோடு, ஐடென்டி கார்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பப்ளிஷ் பண்ணணும். இது வந்து கான்ஃபிடென்ஷியல் டீட்டெயில்ஸ்க்காக இவங்க வந்து உண்மையாகவே வந்து ஃபஸ்ட் மேரேஜ் தானே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து பப்ளிக் நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து இது வந்து என்னென்னா அவங்களோட ப்ரைவசிக்கு எதிர்த்தது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சொல்லியிருக்காங்க, இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் வந்து அடுத்தது என்னதுன்னா ஸ்ரீலங்கன் கேபினெட் அப்பாயிண்ட்ஸ் பேனல் டு டிராஃப்ட் நியூ கான்ஸ்டியூஷன். ஓகேவா, ஸோ ஸ்ரீலங்கன் கேபினெட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக வந்து ஒரு நியூ கான்ஸ்டியூஷனை வந்து டிராஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நியூ கான்ஸ்டியூஷன், இந்த நியூ கான்ஸ்டியூஷன் வந்து என்னென்னா நியூ கவர்மெண்ட் இன் ஸ்ரீலங்கா கேபினெட் வந்து செட் பண்ணாங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி டு டிராஃப்ட் ஸ்ரீலங்கன் நியூ கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ வந்து 19th அமெண்ட்மெண்ட் வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு இதை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ வந்து எதுக்காகனா இது வந்து பார்லிமெண்ட் லெவலையும் இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டியூஷனையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 19th அமெண்ட்மெண்ட் வந்து என்னென்னா எப்போ வந்துச்சுன்னா 2015 வந்துச்சு. இது வந்து இது 19th அமெண்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது இண்டிபெண்டன்ஸ் கீப் இல்லை ஸ்ட்ரென்தன், அதாவது தனித்துவமாக செயல்படுறதுக்கு யாருக்குன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு, பப்ளிக் சர்வீஸ்க்கு, ஜுடிஷியரிக்கெலாம் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர் இண்டிபெண்டன்ஸாக செயல்படுறதுக்கு இதில் இந்த 19th அமெண்ட்மெண்ட்டில் இருந்துச்சு. தென் வந்து 2 terms லிமிட் ஆன் பிரசிடென்சி. ஓகே, பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து 2 terms வந்து இருக்கலாம் அப்படிங்கிற, அதாவது ஃபஸ்ட் ஒரு தடவை இருந்தால் திருப்பி அடுத்த அவங்க எலெக்ஷனுக்கு போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த 19th அமெண்ட்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இதோட ஃபேக்ட்ஸ் என்னென்னா நியூ கான்ஸ்டியூஷன் என்ன கொண்டு வர போகிறாங்கன்னா, இந்த கான்செப்ட் என்னென்னா 1 country 1 law ஃபார் ஆல் பீப்புள். ஓகே, ஸோ இதுதான் வந்து புது கான்ஸ்டியூஷன் இது. ஸோ இந்த ஸ்ரீலங்கன் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 19 times வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 19th அதாவது ஸ்ரீலங்கன் கான்ஸ்டியூஷனில் எத்தனை வாட்டி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? 19 times பண்ணியிருக்காங்க. எப்போ இருந்து 1978 பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் வந்து இது வந்து என்னென்னா பார்லிமெண்ட்ரி அதாவது ஸ்டெப் டு என்ஷூர் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் பீப்புள்ஸ் டைரக்ட் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகேவா, ஸோ அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த நியூ கான்ஸ்டியூஷன். தென் வந்து பாருங்கள், FB டு பேன் பொலிட்டிக்கல் ஆட்ஸ் இன் வீக் பிஃபோர் US எலெக்ஷன். ஓகேவா, ஸோ FB வந்து என்ன பண்ண போகிறாங்க, US எலெக்ஷனுக்கு அந்த டைமில் வந்து 1 week பிஃபோர் வந்து பேன் பண்ண போகிறாங்க, ஆட்ஸ்லாம் பேன் பண்ண போகிறாங்க. ஓகே, தென் Z praises China split of residents. ஓகே, ஸோ வந்து 75th anniversary செகண்ட் வேர்ல்டு வார் இதுன்றவங்க Z வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரஷ்யா வில் ஹோல்ட் ட்ரில்ஸ் இன் மெடிட்டேரியன் டர்க்கி, அங்காரா இஸ் பூஸ்டிங் டைஸ் வித் மாஸ்கோ. ஓகே, என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க, லைவ் ஃபயர் நேவல் எக்ஸசைஸ். ஓகே, எங்கே ஈஸ்டர்ன் மெடிட்டேரியனில் பண்ண போகிறாங்க. ஓகே, தென் இண்டிகோ டு லிஃப்ட் கெப்பாசிட்டி டு கோ to 60% by Diwali says COO. ஸோ இண்டிகோ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா 60% வந்து அந்த உங்களோட ஏர்லைன் இதில் வந்து இது கூட்டும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் பாருங்கள், EESL டு ப்ரொக்யூர் 250 டாடா ஹூண்டா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ். ஓகே, ப்ரொக்யூர்னா கொள்முதல் பண்ணுறாங்க. ஓகே, 250 டாடா ஹூண்டா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் COVID-19 NEP ஃபியூல் ஃபண்ட் ரைசிங் பை எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபர்ம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எஜுகேஷன் செக்டார் டெக்னாலஜி செக்டாரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது NEPங்கிறது வந்து ரைட் டைமில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து என்னென்னா டிஜிட்டல் க்ரோத்தை வந்து டபுள் ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்டிமேட் வந்து 3 billion எஜுகேஷன் டெக்னாலஜி செக்டார்ஸ். ஸோ வந்து இப்போ இந்த பற்றி எதுக்கு இதில் வந்து இப்போ இது சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து COVID-19 எல்லா ஸ்கூலும் ஷட் டவுன் ஆயிருக்கு. ஸோ எஜுகேஷன் கேதரிங் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து ஃபண்ட்ஸை வந்து ரேஸ் பண்ணணும். ஸோ வந்து என்னென்னா அப்போ வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து டிஜிட்டலைசேஷனாக ஆக்கணும். ஸோ இது டிஜிட்டல் ட்ரைனிங் ஆஃப் ஸ்கூல்ஸு, டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். டிஜிட்டலைசேஷன் ஆக்கிறது போது ட்ரைனிங் பண்ணணும், டீச்சர்ஸ்க்கு ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் ஹோலிஸ்டிக் லேர்னிங் ஆஃப் ஸ்கூல்ஸு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹோம் ஸ்கூலிங் மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஆர்டிக்கலில் ஹோம் ஸ்கூலிங் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து என்னென்னா எவ்ரி சைல்டுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை வந்து யூனிவர்சலாக வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து மொபைல் டெக் டிஜிட்டலைசேஷன் வந்து டிஜிட்டலாக ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து
நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் பாருங்கள். மெனி பேரண்ட்ஸ் டேக் சில்ட்ரன் அவுட் ஆஃப் ஸ்கூல், டிஸ்லைக் ஆன்லைன் கிளாஸஸ், ப்ரிஃபரன்ஸ் டு ஹோம் ஸ்கூலிங் ஆர் த சம் ஆஃப் த ரீசன். ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இம்பாக்ட் ஆன் சில்ட்ரன். ஓகேவா. ஸோ வந்து இது வந்து என்ன ஸ்கூல் போகாமல் நிறைய பிள்ளைங்களோட லெவல் வந்து கம்மியாயிடுது. ஸ்கூல் போகும்போது ஒரு பிள்ளையை பார்க்கும்போது அவங்ககிட்ட வந்து நல்ல விஷயங்கள் வந்து கேதர் பண்ணிப்பாங்க, அப்படி தானே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ வந்து ஹோம் ஸ்கூலிங்கில் வந்து இதாகுது. ஸோ வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து இது பேர்டன் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ COVID-19 நடக்கிறதுனால ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் இருக்கும்போது யாருக்கு ப்ரெஷர் இருக்கா இல்லையோ, குழந்தைங்களுக்கு இருக்கோ இல்லையோ, பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்குது. ஸோ வந்து என்ன ஹோம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ்க்குனால ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து என்ன, நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்னாலும் ஃபீஸ் கட்ட தான் செய்யணும். ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் அவங்களுக்கு ஜாப் லாஸாக தான் இருக்கும். ஸோ வந்து ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் அப்புறம் வந்து ஒரு ப்ராப்பர் சூப்பர்விஷன் வந்து இதில் வந்து கிடையாது. ஓகே. ஸோ வந்து குழந்தைங்க ஆன்லைனில் வச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை வேறு ஏதோ வேலையை பார்க்காங்க. ஸோ வந்து யாருமே இதில் வந்து ஒரு ஹாப்பி கிடையாது. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சில்ட்ரனை வந்து ஹோம் டியூஷன் மாதிரி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து நான் ஒரு ப்ராப்பர் சூப்பர்விஷன் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி டீச்சருக்கு ப்ராப்பர் சூப்பர்விஷன் இல்லை. ஏன்னா அவங்க கிளாஸ் இருப்பாங்க, இவங்க அவங்க வீட்டில் என்னனாலும் வேலை பார்ப்பாங்க. ஸோ ஆன்லைனில் மட்டும் கிளாஸை வச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஹோம் ஸ்கூல்ஸுங்கிறது வந்து ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதோட வந்து கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து முடிஞ்சிருச்சு. தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, நான் என்ன ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நாங்கள் டெலகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருக்கும். ஸோ எங்கள் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கு PDF நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணிப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், தென் கிளிக் பெல் ஐக்கான். தேங்க்யூ.